ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பெஷலான அதே சமயம் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு ரெசிபி. அதுதான் பாதாம் பிசின் வேர்க்கடலை பால் பாயாசம். இதில் நம்ம எண்ணெயோ இல்லைனா அடுப்பையோ கூட பயன்படுத்த போகிறதில்ல. 100% ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு ஒரு 200 கிராம் அளவு வேர்க்கடலையை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பாதாம் பிசின் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஏற்கனவே ஊற வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பாலாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 வாழைப்பழத்தை மிக்சர் ஜாரில் சேர்த்து அதையே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. செவ்வாழை கிடச்சா ரொம்ப நல்லது. இப்போ அரைச்சி வச்சுருக்க பாலில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க பாதாம் பிசினையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் பிசின் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை இல்லை வேணானுங்கிறவங்க தேன் கூட நீங்கள் கலந்துக்கலாம். வெட்டி வச்சுருக்க பாதாம், வெட்டி வச்சுருக்க முந்திரி, கொஞ்சோண்டு பிஸ்தா, ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழ பேஸ்ட், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு மாதுளம் பழத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியான பாதாம் பிசின் வேர்க்கடலை பால் பாயாசம் ரெடி. இதில் அதிகளவு கால்சியம், மெக்னீஷியம், புரதம் இருக்கனால குழந்தைங்களுக்குலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்